ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமலாவோட தங்கச்சி மாயா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியும் ஆடும் வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னே தெரியலை. அதே இது ஆட் பார்க்க சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வருதே இல்லை. இன்றைக்கி நார்மல் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நார்மலை கிளிக் பண்ணிடலாம். லோடிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 5 ஃப்ரெண்ட்ஸ் காரில் போகிறாங்க. இதுலையுமே கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த பாதையில் போகிறோம், ஹைவேல போயிருக்கலாம் அப்படி. அதுக்கு இந்த பச்சை சட்டை சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோடு ட்ராஃபிக்காக இருக்கா, இதனால போகலான்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி திருப்பு, இந்த பாதையை பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மென்ஷனில் மாயாவோட ஹஸ்பண்டும் வாழ்ந்து வந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மாயாவோட ஹஸ்பண்ட் காணாமல் போயிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். காணாமல் போனோன்னே மாயாவே கொன்னுட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். கொன்னோன்னே அங்கே வர்றவங்க எல்லாரையும் வெம்பையற மாதிரி கொன்னுக்கிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் மாயா. நம்ம ஹீரோ சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பொய்க்கதைன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நடுவில் உள்ளவன் தான் இந்த பாதையை பார்த்து ரொம்ப பயப்படுறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாதையில் போனால் ஏதாச்சும் நம்மளுக்கு நடந்துடும்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், வாயை மூடு, எப்பயுமே கேலி செஞ்சுக்கிருக்காதன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். காரோட இடத்துல வந்து நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் அந்த மென்ஷனுக்கு முன்னுக்கே வந்து தான் நிப்பாட்டுறான்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், கார் பஞ்சர் ஆயிடுச்சு போல், இறங்கி தான் பார்க்கணுன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொல்கிறான் பஞ்சர் தான் ஆயிருக்குன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் இறங்க சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இறங்க மாட்டேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் டயரை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கிட்ட ஜக்கில் அந்த மென்ஷனுக்கிட்ட போயிட்டு 2-3 செங்கலை எடுத்துகிட்டு வருவோம், அதுக்கு அம்மனை கூப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேனேக்குள்ளே தேடி நம்ம செய்வோம் அப்படிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியெல்லாம் சொல்லாத, ரொம்ப பயப்படாத அப்படிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனவங்க ஹெல்ப்னு கத்திக்கிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொல்கிறான், அப்பயே நான் சொன்னேன் தானே, அதுக்கு அப்படியே ஏசிக்கிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இரு, அவன் கேலி பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அமித், நீ காருக்கிட்டே இரு, நானும் ஆகாஷும் போயிட்டு பார்த்துட்டு வரோம், ஜோக் பண்ணுறவங்கெல்லாம் இருந்தால் 2 கொடுத்துட்டு வரோம்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். சூரஜ் கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஜோக்கெல்லாம் பண்ண மாட்டான், நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் கேஜில் அடைச்சி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ், யார் இதில் அடைச்சி வச்சானே. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னு தெரியலை, யாரோ அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவன் நம்ம தான் இதில் கேம் கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். கேரக்டர் சொல்கிறான், நான் உள்ள மென்ஷன் உங்களுக்கு போயிட்டு நான் கீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன் க்ளூன்னு கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன், என்னால் க்ளூ இருந்தால் எங்கே தான் இருக்கும்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ ரீட் பண்ணலாம். நீ இதை ரீட் பண்ணுறீன்னா நான் ஆல்ரெடி இறந்துட்டேன். இங்கே மாயான்னு ஒருத்தி இருக்கா, அவன் அவன் ஃப்ரெண்டெல்லாம் கேஜில் அடைச்சி வச்சுட்டா. அந்த ரூமோட கீ வந்து இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூம் வந்து மந்திரத்தால் மூடப்பட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம பிக்சரெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். மாயா வந்து அந்த மென்ஷனில் பேராசப்பட்ட பிரதர் இன்லாவால் கொல்லப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மென்ஷன்கிட்ட வர்றவங்க எல்லாரையும் கொல்றா ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா நம்ம 3 மணிக்குள்ளே தப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி உச்சக்கட்ட கோவமாகவே நம்மளை கொன்றுவா ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தப்பிக்க இல்லை, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, தப்பிச்சு போயிருங்கன்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். இந்த இங்கேனத்தான் கலெக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமில் பார்க்கலாம். பிக்சர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரூம்லேயே எப்படி வச்சுருப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரோலையும் எங்கே இருக்கோ தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். மாயா இந்த ஃபைண்ட் அண்ட் பிளேஸ் இமேஜ்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இதுலேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரோவில் பார்க்கலாம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் ஆஃப் பிக்சர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு ப்ளேஸ் பண்ணோன்னே துரத்தும் ஃப்ரெண்ட்ஸ். கமலா கேம் கிரியேட்டர் தான் இந்த கேமை செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கமலா தானே ஃபஸ்ட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொன்னேன் கமலா விட்டு தங்கச்சி மாயான்னு. நம்ம இங்கே போய்ட்டு ஹைட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கும் கமலாவில் உள்ள மியூசிக் போகுது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு நின்றோன்னு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாயை அப்படியே போயிட்டோம். லைட்டு மின்னி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே ஒரு இது ஒன்றும் இருக்குது, ட்ரோ 2 இருக்குது. ட்ரோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு நின்றுட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை போகுது ஃப்ரெண்ட்ஸ். போயிடட்டும். சி இது நம்ம பாட்டு படிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாட்டெல்லாம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். வால் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வால் எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பொட்டை ஒன்று வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இடித்தோம்னா வந்துடும். 2 சிலிண்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெமினா ரொம்ப குறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கமலாவில் உள்ள அந்த சாமியாருக்கு கூட இருக்கும் போல். இதோ போகுது ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு திரும்பிடுவோம். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு. இங்கே தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வால்வை. லெட்டரும் இருக்குது அதை ப்ளேஸ் பண்ணுன்ட்டு. இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேனே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ துரத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஒரு ஹைடிங் பிளேஸ் ஒன்று இருக்கும். ஹைட் ஆகிக்கலாம். இந்த கோட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டே ஹைட் ஆகிக்கலாம். போகுதா வருதானே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். நிலுங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 796 என்ன ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரோவில் என்ன பார்க்கலாம். பீஸ் ஆஃப் பிக்சர் இருந்துச்சுன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொல்ல போகலாம். இல்லாட்டி திரும்பி அடிச்சிருவோம் நம்மள. இதான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கிட்டு போயிடலாம். இந்த மென்ஷன் ஏன் விட்டு ரூல் தான் இருக்கும்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரோவில் பார்க்கலாம். பீஸ் ஆஃப் பிக்சர் இருந்துச்சுன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம்லேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் தான் கிடச்சிச்சு. இந்த ரூமில் பார்க்கலாம். இது பொட்டு ஒன்று வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இடித்தோம்னா துரத்தும். சேரெல்லாம் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்க்கலாம். இந்த ரூமில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்துச்சுன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
யார் ஃப்ரெண்ட்ஸ் அது? மாயா ஃப்ரெண்ட்ஸ். இது விளங்குதுல்லே ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு. கிழிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாயா தான் கிழிச்சு அங்கே போட்டு வச்சிருக்கு போல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். படம் அடிச்சிரும். எங்கே இருக்கோ தெரியலை. இப்போ இதற்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொலுசு சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஹைட் ஆகிட்டே போகலாம். திரும்ப ஒருக்கா பாஸ்வேர்டை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 796. சவுண்டை கூட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொலுசு சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொதல் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் விட்டு மென்ஷன் சொல்லுதுன்னு, ஏன் விட்டு ரூல் தானே அதான் சொல்லியிருக்கு. பெரிய வேட்டையன் படம் ரஜினிகாந்த்ன்னு நினப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கனே போட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துட்டு தொடங்குச்சுன்னா நம்மளுக்கு அதிர்றனால மூவ் பண்ணிக்கலாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு ஹைட் ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி வந்து நம்மளை பிடிச்சிரும். இந்த துரத்துது ஃப்ரெண்ட்ஸ். செருப்பை வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிடுச்சு போல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓடிடலாம். நம்மளுக்கு இப்போ தான் செகண்ட் பீஸ் ஆஃப் பிக்சர் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உயிரோடு நம்ம இங்கேருந்து வெளியே போக மாட்டோமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வருதான்னு பார்த்துக்கலாம். வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பொட்டு ஒன்று வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போகிறதோ தெரியலை. எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உடஞ்சிருச்சு. ஹைடாக வைக்கலாம். இன்னொரு பொட்டும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் தட்டிட்டோம். அந்தாங்கன்னு ஒரு பொட்டு ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நேரம் இங்கே ஹைடாக ஒரு பிளேஸ் ஒன்று வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 பிக்சர்ஸ் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவுண்டு இங்கேனத்தை கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். போயிடட்டும். லைட்டு அணைஞ்சு பத்துது ஃப்ரெண்ட்ஸ். போயிடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சத்தம் கேட்குது? இவ்வளோ நேரம் சவுண்டை கொஞ்சம் கூட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சவுண்ட் குறைவாக இருக்கே. ரொம்ப கூட்டம்னா ரொம்ப கூடையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குறைச்சா ரொம்ப குறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொன்னேன் தானே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேனே ஒரு பொட்டு ஒன்று இருக்குன்னே. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் பிக்சர் தேர்ட் கிடைக்கிதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 5 தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அங்கனத்தை கோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மாயோட பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாயோட இது இருக்கு. ஒளிஞ்சு நின்று போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஐ செஞ்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இது நம்ம ஃபோட்டோவை கொடுத்தா அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிப்லி ஆர்ட் மாதிரி இருக்கு.
பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோவை. இந்த இங்கனத்த சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓடிடலாம். இங்கே கொஞ்ச நேரம் ஹைட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெய்யட்டும் மாயா. எங்கே இருக்கோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். டோர்ச் ஒன்று ரெடியாக எடுத்துகிட்டு தான் வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொலுசு சத்தம் போனோன்னு வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு கோட் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த கீ வேணும். இங்கே எனக்கு கிட்ட தான் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு. மூச்சு இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கே பயமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோடை நான் எழுதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கோடு கிடைச்சோன்னு இன்னொரு கோடையும் எழுதிக்கலாம். பாட்டு படிக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இங்கே ஒளிஞ்சிருக்கா பாட்டு படிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸ் ஆஃப் பிக்சரையும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிடலாம். நல்லா தான் பாட்டு படிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பேயா போச்சே. ஒரு காம்படிஷனில் சேர்த்து விட்றலாம். பேயா போயிடுச்சே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம காம்படிஷனுக்கெல்லாம் சேர்த்து விட இல்லாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் நம்மளை பிரிச்சிடும் ஃப்ரெண்டா. ஈஸியும் ஹார்டும் வருதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யானே தெரியல. ஆட் பார்க்க சொல்கிறாங்க, ஆடும் வருதே இல்லை. சவுண்டும் கமலாவும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கமலாங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாயா வாய் கொளருது. பயத்தில் பயமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் நிலை இது நம்ம பிளட்டில் குளிக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம அதுக்கிட்ட மாட்டினா தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தானே எஸ்கேப் பண்ணி ஓடிடுவோமே. ஏன் உங்கள் வீட்டில் தண்ணி இல்லையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் விலைலாம் கூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே போனால் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் கேஸ் சிலிண்டரை. கீழே கண்டுபிடிக்கிறவனுக்கு கேஸ் சிலிண்டர் 2 எடுத்து காரில் போட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டெல்லாம் பார்த்தாவில்ல. அப்புறம் பங்கு கேட்டாங்கன்னா ஒரு சிலிண்டரை எனக்கு தானே. எலும்பு போட்டு தலையெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மானெல்லாம் சுட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பெட்டு இருந்துச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ். பெட்டு இல்லை ஓட்டையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்க்காதன்னு தெரியல. எந்த கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் ஆஃப் பிக்சர். அடுத்த பிக்சர் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது ஒன்று காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸ் ஒன்று கோட் போடணும். அதில் கீ கிடச்சிச்சுன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸ். மற்ற கோடை பார்க்கலாம். இப்போ பிக்சரை வச்சுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்கோ தெரியல மாயா. அங்கே இருந்துச்சு ஒரு டோர் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஹைடாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட ஹைடாக போனோம். அதான் அந்த இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தான் கீ போடணும். அங்கே ஒரு கோட் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹைடாகிக்கலாம். போகுது ஃப்ரெண்ட்ஸ்.
சவுண்டு குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைட் மின்றது தான் இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி இருக்குது. கமலா சவுண்ட் மியூசிக்கே தான் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ போகுது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ரூமுக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு லாஸ்ட் நைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இது தான் கீ இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கீ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கீ மட்டும் கிடச்சிச்சின்னா தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அலங்க சவுண்டு இங்கே தான் கேட்குது. இந்த போகுது ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு விடுறத பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். நான் உன்ட்டு பிளட்டில் பாத் பண்ணுவேன்ட்டு குளிப்பேன்ட்டு தண்ணியில் போகல ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடே. ஹைட் ஆகிறதுக்கு வரதா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொட்டை உடச்சிட்டு ஹைட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இங்கே வரும். எங்கே போகுதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வருதுன்னு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூஞ்சில் காலை வைக்கிது. காலை பிடிச்சி இழுத்து விட்டுருணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுகிறதுக்கு. நம்ம எங்கே இருக்கோன்னு எப்படி அதுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். டெலிபத்தியா பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஞானக்கண் போல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஹெட்டை கட் பண்ணிடுமா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்துச்சுன்னா வந்து அடிச்சிருக்கோம். நல்ல நேரம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ராலாம் பயமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இறந்துருவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே தப்பிக்க மாட்டாங்களாம். வாய் கொளருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரோனில் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பின்னிக்கே மெதுவாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு படிக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இஸ் பாசிங் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டேயிங் ஹியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் சூன் ஆஸ் இட் ஸ்ட்ரக் 3 no one ரொம்ப நேரமாக கீயை தேடிக்கிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கவே மாட்டேங்குது. போட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் கீயை காணோம். கீ எங்கே இருக்குமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கீ எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் போகுது. அது பாட்டு பிடிக்கிறது குயிக்காக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம்லலாம் பார்த்துட்டோம் போல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோவெல்லாம் ஓப்பன் பண்ணிருக்கு. எங்கே இருக்குமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கீயை ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ரூமில் எல்லாம் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடலாம். ரைடிங் பிளேஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்கோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாட்டெல்லாம் படிக்குது. எப்படியும் ரொம்ப டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வீடு ஒன்று. இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தூரம் போனதுக்கு இங்கேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீ. போயிட்டு கொஞ்சம் ஹைட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரும். இது கொலுசு சத்தம் போனோடனே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பாஸ்வேர்டை வேறு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெமினா வந்து குயிக்காக போகுது ஃப்ரெண்ட்ஸ். கீயை போட்டு ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் தான். ஓப்பன் பண்ணிடலாம். 189 ஃப்ரெண்ட்ஸ். நில்லுங்க எழுதிக்கிறேன். 189 எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோடு பார்த்துட்டேன். 719869 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோடை போயிட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பயமாகவே இருக்கு. அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வருது. ஓடையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள துரத்துது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே 2ல் எஸ்கேப் பண்ணலாம். இப்போ டைம் வந்து அநியாயமாக பொட்டை உடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மூவ் பண்ணலாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோடை போயிட்டு இப்போ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூமில் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட தான் எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 719869 ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பிக்சரை எடுத்துடலாம். பார்த்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் லேட் ஆயிடுச்சு. குயிக்காக சொல்லிட்டேன், ஆனால் பார்த்து தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைய பாஸ்வேர்ட் போட்டு துரத்தும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். வருது ஃப்ரெண்ட்ஸ். போகுதுன்னு நினச்சேன். யார்கிட்ட பிக்சர் ஒன்று கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு தெரியலை. அதே தான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே 2ல் எஸ்கேப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 டே தான் இருக்குது. 3 மணிக்கு தானே ரொம்ப ஆக்ரோஷமாகும். லாஸ்ட்டு பிக்சரை போய்ட்டு வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீ எடுத்து நம்மளோட ஃப்ரெண்டை காப்பாற்றாமல் சிலிண்டர் எடுத்து போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் தானே, நம்மளோட தானே வந்தாங்க. துரத்துது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம்லேயே ஹைட் ஆகிக்கலாம். திறந்து பார்க்காம இருந்துச்சுன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ்.
பக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயமாகவே இருக்குது. கெட் த கேஜ் கீ ஃப்ரெண்ட்ஸ். திறக்கலை ஃப்ரெண்ட்ஸ், திறந்துருந்துச்சி அடியை வாங்கியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னதே சொல்லிக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டி எஸ்கேப் பண்ண சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டி குறைவாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டோருக்கு பின்ன போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குயிக்காக ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் பண்ண போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் டோர்கிட்ட வந்துட்டோம். லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கட் சீன் ஒன்று போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் கீயை கொண்டு வந்துட்டேன், குயிக்காக வெளியே வாங்கன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். மாயா விட்டா இது பொடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், யார்கிட்ட பொடி இருக்குன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஹீரோ சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மாயா விட்டுன்னு இவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, வாங்க போகலான்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், அவள் ஈவில், அவளுக்கு என்னமோ பயங்கரமாக நடந்திருக்கு, அதனால அவள் உடம்பை எரித்து முக்தி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், காரில் உள்ள கங்கா ஜலத்தை எடுத்துகிட்டு வா, நான் உள்ளே போயிட்டு ஒரு மண்ணெண்ணெய் கேன் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பைத்தியமா, அவளை விட்டுட்டு வா போவோன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு இதை எடுத்துகிட்டு வரலாம். துரத்துது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்தோடனே மண்ணெண்ணெய் கேனை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள கூட்டிகிட்டு வந்துருந்தா சிலிண்டரை போட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் பேய் வீட்டில் இருக்கே, அநியாய சிலிண்டர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கெரோசின் ஆயில்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெரோசின் ஆயில்னே சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இனி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கெரோசின் ஆயிலை எடுத்துகிட்டு வந்துடலாம். கெரோசின்னா மண்ணெண்ணெய் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பொட்டை உடச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சிட்டு ஐடாய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளத்த கெரோசின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதல்ல பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு கேன் ஒன்று இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டோம். இது மாயா, நம்ம போகலாம். 2 மணின்னு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் 2 மணின்னு காட்டும் போல் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு நிற்க மாட்டேங்குது. சவுண்டு நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்டிங், அதனால திரும்ப ஒன் பண்ணிவிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வெளியே போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு எரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போயிடலாம். கொலுசு சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ்.
அங்கே தானே கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓடிடலாம். ஓடாது ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க போகிறோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் தொலைக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீசிட்டு ஓடுறோம். உசைன் போல்ட் மாதிரி ஓடிக்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். விளையாண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஹனுமான் காப்பாற்றிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஹனுமான் நம்மளை காப்பாற்றிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னமா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மந்திரம் மாதிரி. ஹனுமான் நம்மளை காப்பாற்றிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நேரம். ஹனுமான்ட்டு பவர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன மந்திரம் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக் ஒன்று போட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பேரை தூக்கி. WWE போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓனாய் கத்துது. மாயா விட்டு உடம்ப எடுத்து முக்தி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தை பிடிச்சி சொல்லிக்கிட்டே போறான் ஃப்ரெண்ட்ஸ், மந்திரம் சொல்லி. ஹனுமான்ட்டு சிலைகிட்ட நின்றுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வருது ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு பறக்க விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓனாய முக்தி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். राम लखन सीता सहित हृदय बसव सुरभु. Thank you for watching friends. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் பட்டன் தட்டிடுங்க friends. Bye.